அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. பரக்கத் வாய்ந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை பார்க்க போகிறோம். அதாவது வழக்கமாக நானும் சரி, என்னுடைய தோழிகளும் சரி, எங்கள் ஊர்லேயும் சரி, வழக்கமாக பெண்கள் ஜுமாவுடைய தினம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு அமலை கட்டாயம் செய்வாங்க. இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, இந்த பற்றி நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் ஜுமாவுக்கு பிறகு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதற்கு பிறகு ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த வாரம் முழுக்க ராகத்தாக இருக்கலாம். இன்னும் நிறைய பெண்கள் கமெண்ட்ல கேட்பாங்க, ஜுமாவுடைய தினம் பெண்களுக்கு ஏதாவது கூடுதலான ஒரு அமல்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு இந்த அமல் பொருத்தமாக இருக்கும். இதில் நம்ம 4 விதமான தொழுகையை நம்ம பார்க்க போகிறோம். 4மே ரொம்ப ஸ்பெஷல் தான். உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் இந்த 4ஐயுமே நீங்கள் தொழுது முடிச்சிருங்க. அதாவது நீங்கள் ஜுமாவுடைய தினத்தன்று பெண்களுக்கு ஜுமாவுடைய தொழுகை கிடையாது. நம்ம எப்போவுமே நம்ம லுஹரை தான் நம்ம தொழுவோம். லுஹர் தொழுதுட்டு நம்ம நிறைய துவாக்கள் கேட்போம், இன்னும் திக்ருகள் ஓதுவோம். ஏன்னா அந்த நேரம் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் அப்படின்னு நிறைய ஹதீஸில் காணப்படுறதுனால நம்ம அந்த மாதிரியான அதிகமான அமல்கள் நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருப்போம். அப்படி நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அமலை இனிமேல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. 4மே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். அதாவது ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்தன்றும் நீங்கள் லுஹருடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் முழுமையாக லுஹரை தொழுவீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது லுஹருடைய ஃபர்லை மட்டும்தான் நீங்கள் தொழுவீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு கூடுதலான 4 தொழுகைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா போதும். இன்ஷா அல்லாஹ் அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நிறைய நலவுகள் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஜுமாவில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரம் முழுக்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். இன்னும் ஒரு லக் அடிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வாரம் முழுக்க கேட்கக்கூடிய துஆக்கள் கபூல் ஆகும். இன்னும் செல்வத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. யாராவது பண தேவையுடையவங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த தொழுகையை மட்டும் நீங்கள் தொழுது பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் விடாமல் தொழுகும் போது நமக்கு பண தேவை என்பது நமக்கு இருக்கவே இருக்காது. அல்லாஹ் தஆலா அதை நமக்கு முழுமையாக கபூலாக்கிட்டே வருவான். நிறைய பரக்கத் செய்வான். இன்னும் பணம் வரக்கூடிய எல்லா வழிகளையுமே அல்லாஹ் தஆலா திறந்து வைப்பான், விசாலமாக்கிடுவான். இதனால் நமக்கு ரிஸ்க் பெருகக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். இன்னும் எனக்கு எந்த விதமான தேவைகளும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ்னு என்னுடைய வாழ்க்கையை வச்சுருக்கான். நாங்கள் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டத்தோடு தான் இருக்கோம். இன்னும் எங்களுக்கு ரிஸ்க் எல்லாம் பரக்கத்தாக இருக்குது. எங்களுடைய துஆவும் கபூல் ஆகுது. ஆனால் நாங்கள் கூடுதலான ஒரு அமல் செய்யணும். இன்னும் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமல் செய்யணும். மன திருப்தியாக அல்லாஹுவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய வகையிலையும், இன்னும் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையிலையும், அல்லாஹினுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து ஒரு அமல் செய்யணும் அப்படின்னாலும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு அமல், எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமல். நீங்கள் இந்த உலகத்தை எதிர்பார்த்து நீங்கள் ஏதாவது காரியத்திற்காக இந்த அமலை செய்தாலும் உங்களுக்கு பலன் தரும். அல்லது நீங்கள் மறுமையை நாடி அங்கே நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது இந்த அமல் எப்படிப்பட்ட அமல் அப்படின்னா 4 விதமான தொழுகைகளை நம்ம தொழுகணும். இந்த தொழுகைகளை நம்ம எல்லா நாளுமே நம்ம தொழுகலாம். ஆனால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இதை நம்ம கட்டாயம் தொழுகணும் அப்படின்னு நமக்கு நாமளே முடிவு பண்ணி இதை வாரம் தவறாமல் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு மிஸ் ஆகாது. இன்ஷா அல்லாஹ் இந்த 4 தொழுகைகளை நீங்கள் சிறந்த நாட்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட பெருநாட்கள் இருக்கும் இல்லையா, துஆ கபூல் ஆகக்கூடிய நாட்கள் நமக்கு அப்பப்போ வரும் இல்லையா, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறந்த நாளை குறிப்பிட்டு நம்ம நிறைய அமல்கள் செய்வோம். இன்னும் அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் இந்த தொழுகைகளை நீங்கள் தொழலாம். இன்னும் வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த தொழுகைகளை நீங்கள் தொழுதுட்டு வாங்க. அதற்கு ஜுமாவுடைய தினம் ரொம்ப பொருத்தமான ஒரு நாளாக இருக்கும். இன்னும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மன திருப்தியை தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் இதை நான் செஞ்சேன் அப்படின்னா சுபஹானல்லாஹ் அந்த வாரம் முழுக்க எனக்கு நலவுகள் நடக்கிற மாதிரி இருக்கும். நல்ல அதிர்ஷ்டமான ஒரு வாரமாக இருக்கும். நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம விரும்பாத எதுவுமே நமக்கு நடக்காது. அல்லாஹ் தஆலா ரிஸ்க்கை தருவான். இந்த மாதிரி ஒரு மன திருப்தியாக இருக்கும். அதனால் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இன்று முதல் இந்த பதிவை கேட்டதுலேருந்து செய்ய தொடங்கிருங்க. இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே
அதிகளவு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு மிக குறைந்த நேரம் தான் இருக்குது. ஜுமாவுக்கு பிறகு எல்லா மக்களும் இந்த அமலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அது இன்னும் கூடுதல் நபர்களுக்கிட்ட போய் இந்த பதிவு சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் எனக்காகவும் துவா செய்யுங்க. உங்களுடைய துவாவில் யாருமே என்ன மறந்துடாதீங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். யாரெல்லாம் என்கிட்ட துவா செய்ய சொல்லி கேட்குறீங்க அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்களும் மறக்காம என்ன சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம 4 விதமான தொழுகைகளை நம்ம தொழுக போகிறோம். 2 ரக்காத்தாக தொழுக போகிறோம். ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது. இந்த 4ல் உங்களால் எது முடியுதோ அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் 4யுமே நான் பண்ணுவேன் அப்படின்னா சந்தோஷம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹால உங்களுக்கு நிறைய நற்கூலிகளை தருவான். இப்போ முதல்ல நம்ம லுஹருடைய தொழுகையை ஃபர்ல நம்ம முடிச்சுட்டு, இல்லை நீங்கள் முழுவதுமாக முடிக்கிறீங்க, நஃபில் வரைக்கும் நீங்கள் தொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, தொழுது முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எழுந்து நின்று முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு தொழுகை, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அது கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கறது தான். ஏன்னா வாரம் முழுக்க நம்ம எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருப்போம். அது கூட நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லோருமே எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலையும் தௌபாவை தான் முதல்ல கேட்கணும். அதனால் தௌபா நஃபில் 2 ரக்காத் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொழுகலாம். தௌபா நஃபில் எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் நான் லிங்க் தர்றேன். இல்லை நீங்கள் சாதாரணமாக தொழுகிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் சூரா ஃபாத்தியாவுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சூறாவை நான் ஓதி தொழுவேன் அப்படின்னா பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் தொழுகலாம். 2 ரக்காத்து முதல்ல தௌபா நஃபில் அப்படின்னு தக்பீர் கட்டி உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி இந்த தொழுகையை நல்லபடியாக முடிச்சிருங்க. இந்த தொழுகையே உங்களுக்கு அதிகமான நற்பலனை கொடுக்கும். இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து தான் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ஒரு அடியார் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அது என்ன காரணம்? அல்லாஹ்வின் மீது பயம் இருக்கிறனால தான், ஈமான் இருக்கிறனால தான் பாவ மன்னிப்பு கேட்குறோம். இல்லைன்னா நம்ம கேட்போமா, கண்டிப்பாக நம்ம அல்லாஹ்வை பார்க்க போகிறோம், கண்டிப்பாக நம்ம செய்கிறதுக்கான கூலி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறோம். அதனால் இது இம்மை மறுமைக்கும் சேர்ந்த ஒரு அமல் தான். இது இருக்கிறதுலே மிக உயர்ந்த அமல். இது அல்லாஹுக்கு பிரியமான அமல். இதை செஞ்சாலே போதும், நம்முடைய துவா கபூலாகும். அது மட்டும் கிடையாது, நமக்கு செல்வத்தில் அல்லாஹாலா பரக்கத் செய்வான், இன்னும் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்துருவான், முசீபத்துக்கள் அனைத்துமே நீங்கிரும், அல்லாஹ்வினுடைய அன்பும் நமக்கு கிடைச்சிரும். இந்த தொழுகையே போதுமானது. 2வது ஒரு தொழுகை என்ன அப்படின்னா, அல்லாஹாலா எத்தனையோ நலவுகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்கான். எவ்வளவோ விஷயங்களை கொடுக்குறான். ஒவ்வொரு நாளும் கோடான கோடி விஷயங்களை ஒவ்வொரு படைப்புகளுக்கும் அல்லாஹ் தர்றான். ஆனால் நம்ம அதை உணர்றது கிடையாது. அப்போ நம்ம உணரலை அப்படின்னாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வே ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே எனக்கு நீ கொடுத்த அத்தனைக்குமே நன்றி, எனக்கு நீ கொடுத்த அத்தனைக்குமே அனைத்து புகழும் உனக்குத்தான் உரியது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்போதுமே சொல்லக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அதற்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லணும். அது ஒரு திக்கரில் போயிடும். இப்போ நம்ம தொழுகையில் நம்ம பார்க்கும்போது சுக்ரியா நஃபில் அப்படின்னு ஒரு 2 ரக்காத் தொழுகை இருக்குங்க. இது நம்ம எப்படி வேணும்னாலும் தொழுதுக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி தொழுவோமோ அதே போல தான் நம்ம ஸ்பெஷலான சூறாக்கள் ஓதியும் தொழலாம். இல்லை நான் எப்போவுமே தொழுகிற மாதிரி தான் தொழுவேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஃபாத்தியா சூறாவுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு சூறாவை ஓதி இந்த 2 ரக்காத் தொழுகையை நீங்கள் முடிச்சிருங்க. அதாவது சுக்ரியா நஃபில் 2 ரக்காத் அல்லாஹ்விற்காக தொழுகிறேன்னு தக்பீர் கட்டி நீங்கள் இதை முடிச்சிருங்க. இது நஃபில் தொழுகை தான். இதற்கும் ஏராளமான நற்கூலி உங்களுக்கு கிடைக்கும். எப்போ நீங்கள் நன்றி செலுத்துறீங்களோ அப்போ கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுக்கு அதிகம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். இன்னும் எப்போ நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறோமோ அல்லாஹாலா நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான், பரக்கத்தின் வாசல்களை திறந்து வைப்பான். அதனால் கண்டிப்பாக இந்த தொழுகையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தொழுகையை தொழுது பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை விட மாட்டீங்க. எனவே இந்த தொழுகையை நீங்கள் முடிச்சுக்கோங்க. 3வதாக நம்ம தொழக்கூடிய 2 ரக்காத் தொழுகை என்ன அப்படின்னா, அது
பரக்கத் நஃபில். இந்த வாரம் முழுக்க எனக்கு பரக்கத் கிடைக்கணும் எல்லா காரியத்திலும். ஏன்னா எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் செல்வத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தில் பரக்கத் கொடுத்துருக்கான், நம்முடைய குடும்பத்தில் கொடுத்துருக்கான், சந்தோஷத்தில் கொடுத்துருக்கான், ஒரு நிம்மதியில் கொடுத்துருக்கான், தூக்கத்தில் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதனால் கண்டிப்பாக நம்ம பரக்கத்தை நம்ம கேட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதற்கு இந்த 2 ரக்காத் தொழுகை உங்களுக்கு போதும். இந்த வாரம் இந்த 2 ரக்காத்தை மட்டும் நீங்கள் தொழுது பாருங்க. ரிஸ்க் எப்படி வருதுன்னே தெரியாது. உங்களுக்கு செல்வமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். பணத்தை யாராவது எதிர்பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரக்கத் நஃபில் 2 ரக்காத்துன்னு தக்பீர் கட்டி உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி இந்த 2 ரக்காத் தொழுகையை முடிச்சுக்கோங்க. 3 விதமான தொழுகையை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? கடைசியாக நம்ம தொழக்கூடிய தொழுகை ஹாஜத் நஃபில் தொழுகை. இந்த தொழுகையை நம்ம தொழுதோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எல்லா ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கிக்கிட்டே வருவான். இன்னும் இந்த வாரத்தில் ஏதாவது முக்கியமாக நடக்கணும், இந்த வாரத்தில் எனக்கு மாற்றம் நடக்கணும், இந்த கஷ்டத்துலேருந்து வெளிவந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தேவைகள் இருந்தாலும் அந்த ஹாஜத்தை முன் வச்சு நான் இந்த ஹாஜத்துக்காக தான் நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி இந்த 2 ரக்காத் தொழுகையை நீங்கள் முடிச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய அமல் உங்கள் எல்லோருக்குமே கேட்கும் போதே ஒரு மன திருப்தியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை எல்லா மக்களுமே பின்பற்றிட்டு வர்றாங்க. எங்கள் ஊரில் எல்லா பெண்மணிகளும் வயதானவங்க கூட இந்த தொழுகையை தொழாமல் இருக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய மக்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இது தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஜுமாவிலையும் பெண்கள் என்ன கூடுதலான அமல்கள் செய்கிறது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த அமலை இன்றையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லுஹருடைய தொழுகையை முடிச்சுட்டு ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்துலையும் இதை நீங்கள் தொழுங்க. இன்னும் ஒவ்வொரு சிறப்பான நாட்கள்லையும் நீங்கள் இந்த 4 விதமான தொழுகைகளை நீங்கள் தொழுகலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இந்த தொழுகைகளை எப்படி தொழுகணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியும். எப்போதுமே நீங்கள் சாதாரணமாக தொழக்கூடிய தொழுகை தான். நீங்கள் அதற்கு பெயரை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்க. பரக்கத் நஃபில், சுக்ரியா நஃபில், ஹாஜத் நஃபில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த 4 விதமான தொழுகைகளை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. செஞ்சு பாருங்க. இன்றைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ மன திருப்தியாக இருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமான நற்செய்திகள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கான், எவ்வளோ பிரச்சனைகளை தீர்த்துருக்கா, உங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியை கொடுப்பா, ஒரு திருப்தியை கொடுப்பா. இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை முடிக்கிறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த அமல் நீங்கள் செஞ்சு முடித்த பின்னாடி உங்களுடைய மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இன்னும் அது மற்றவங்களுக்கிட்ட காட்டுறதுக்கு இன்னும் ஒரு உதவியாக இருக்கும். எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த வாரத்தில் என்ன நடக்கணும்னு துஆ செய்யுங்க. இன்னும் மற்றவர்களுடைய துஆக்கள் எல்லாமே கபூல் ஆகணுங்கிறத துஆவையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக அப்படியே எனக்காகவும் துஆ செய்யுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிக்கோங்க, இன்னும் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.